வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை. திரிபோசா வழங்கப்படாமையினால் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரிப்பு. 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய 6 பேர் கைது. நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகும் மருத்துவர்கள். 1 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் 2 கைது. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு ஜனாதிபதி விஜயம். நாட்டில் பல பகுதிகளில் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுக மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும். அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. திரிபோசா வழங்கப்படாமையினால் 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையான குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு இதனை தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அதன் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு அதிகமான 3 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்குமாறு பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். இந்த வயதிற்கு இடைப்பட்ட குழந்தைகளை அதிகமாக போசனை குறைபாட்டிற்கு உள்ளாகி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். ஹாங்வெல்ல பகுதியில் 17 வயதுடைய சிறுமி ஒருவரை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் சிறுமியின் ஆண் நண்பர் ஆகியோரும் அதில் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை தேடி வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஹாங்வெல்ல கீழ் கொஸ்கமுக பகுதியில் 17 வயதுடைய சிறுமி தனது சித்தியுடன் தான நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார். இதன்போது தாம் புத்தக நிலையம் ஒன்றிற்கு செல்வதாக சித்தியிடம் கூறிய நிலையில் அவரது ஆண் நண்பரை சந்திப்பதாக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவர் வீடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் எம்புல்கம சந்தியில் உந்துருளியில் பிரவேசித்தவர்களினால் வலுக்கட்டாயமாக ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 25% மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகி வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமல் விஜயசிங்க இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருடங்களில் 1800 மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட்-19 மற்றும் பொருளாதார நெருக்கடி சூழல் ஏற்படுவதற்கு முன்னர் 200 மருத்துவர்களே வெளிநாடுகளுக்கு இடம்பெயரவிருந்ததாகவும் சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்கள் காணப்பட்டன. எனினும் தற்போது 25 விதமான மருத்துவர்கள் வெளிநாடுகளில் தொழில் பெறுவதற்கான தேர்வுகளில் சித்தியடைந்துள்ளதாகவும் தரவுகள் காட்டுகிறது. 1,90,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்கா யாத்திரையிலிருந்து இலங்கைக்கு திரும்பிய மௌலவி மற்றும் பெண் ஒருவரே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மட்டக்களப்பு மற்றும் கல்முனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என மேலதிக விசாரணைகளினூடாக தெரியவந்துள்ளது. மாத்தளையில் முச்சக்கர வண்டி ஒன்று பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். வத்திகமவில் இருந்து அனுராதபுரவுக்கு புனித யாத்திரை சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 54 வயதுடைய தாயும் 17 வயதுடைய மகளுமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 27,197 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
இதன்படி மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக இதுவரையில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமது அரசாங்கத்தின் கீழ் இலவச கல்வியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் கல்வி திட்டத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையுள்ளது. மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் அதிகளவான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையுள்ளது. இலவச கல்வியை பாதுகாப்புடன் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான வளங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக கல்வியில் அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதலில் சேதமடைந்த மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அதன் புனரமைப்பு பணிகளில் காணப்படும் தாமதம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற காணி உரிமை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்திய வெளிவிகார அமைச்சர் இலங்கை வந்தபோது அதற்கு இந்தியாவின் ஆதரவை பெறுவது குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த பகுதிகளில் பாரிய அளவிலான விவசாய செயற்பாடுகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையில் அபிவிருத்தி செய்யப்படாத மகாவலி காணிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்படும். அத்துடன் வெறுக்கலாறு முதல் அருகம்பை வரையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. மட்டக்களப்பு கோட்டையை தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் சுற்றுலாத்துறைக்காக அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்று இந்தியா சென்றுள்ளார். இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவர் கலந்துரையாடியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. 2 நாடுகளினதும் உறவுகளை மேலும் பலப்படுத்துதல், நீர்வளம், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பங்களாதேஷில் இருந்து சிகிச்சைகளுக்காக இந்தியா செல்வோருக்கு எளிதில் விசா வழங்குவதற்கான விசா முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்று உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 98ஆக அதிகரித்துள்ளது. இந்த அனைத்து மரணங்களும் இயற்கையாக ஏற்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு மாத்திரம் புனித ஹஜ் யாத்திரைக்காக 1,75,000 பேர் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 10 நாடுகளிலிருந்து சென்ற 1081 பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. சமூக வலைதளங்கள் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் காணப்படுவதால் அனைவரும் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அமெரிக்க மருத்துவரான விவேக் மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் 13 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்களில் 95% சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் செயற்படும் அனைத்து சமூக வலைதளங்களுக்கு எச்சரிக்கை முத்திரையினை வெளியிடுமாறு அவர் அமெரிக்க காங்கிரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.